சாரா ஒரு சமூக அமைப்பாளராக இருந்தார். உள்ளூர் சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்காக தன்னார்வலர்களை நியமிக்க முயற்சி செய்தார். குறிப்பாக பிஸியான கால அட்டவணைகள் மற்றும் போட்டியிடும் முன்னுரிமைகள் மூலம் மக்கள் தங்கள் நேரத்தை தன்னார்வத் தொண்டு செய்யச் செய்வது ஒரு சவாலாக இருக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே சாரா கால் இன்டிடோர் நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்தார். அடுத்த சனிக்கிழமையன்று அருகிலுள்ள பூங்காவில் குப்பைகளை எடுப்பதற்கு வெறும் 15 நிமிடங்களை செலவிட விரும்புகிறீர்களா என்று குடியிருப்பாளர்களிடம் கேட்டதற்கு அவர் தனது சுற்றுப்புறத்தில் வீடு வீடாகச் சென்று தொடங்கினார். அவர் அணுகிய பெரும்பாலான மக்கள் இந்த சிறிய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உதவ ஒப்புக்கொண்டனர். சனிக்கிழமை காலை சாரா மற்றும் அவரது சிறிய தன்னார்வத் தொண்டர்கள் பூங்காவில் வந்து ஒதுக்கப்பட்ட 15 நிமிடங்களை குப்பைகளை எடுப்பதில் செலவிட்டனர். அவர்கள் பணிபுரிந்தபோது சாரா தன்னார்வலர்களை உரையாடலில் ஈடுபடுத்துவதை உறுதி செய்தார். அவர்களின் உதவிக்கு நன்றி மற்றும் சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தை வலியுறுத்தினார். ஆரம்ப 15 நிமிடங்களுக்குப் பிறகு சாரா தன்னார்வலர்களை அணுகி, சுத்தம் செய்வதை முடிக்க இன்னும் 1 மணி நேரம் தங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அவள் மகிழ்ச்சியுடன், அவர்களில் பலர் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டனர். ஒரு சிறிய அர்ப்பணிப்புடன் தொடங்கி படிப்படியாக கோரிக்கையை அதிகரிப்பதன் மூலம் சாரா தன்னார்வலர்களை திட்டத்திற்கு வெற்றிகரமாக சேர்த்துக் கொள்ள முடிந்தது மற்றும் அவரது சமூகத்தின் சூழலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்கள் ஆரம்பத்தில் தங்கள் நேரத்தை அல்லது வளங்களைச் செய்யத் தயங்கும் சூழ்நிலைகளில் கூட இணக்கம் மற்றும் ஊக்கமளிக்கும் செயலைப் பெறுவதற்கு கால் இன்டிடோர் நுட்பம் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கும் என்பதை இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது.